வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே தேர்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தாங்க இப்போ பேச போகிறோம். ஆமாங்க, அதில் விஜய் சேதுபதி சார் வந்து சாச்சனாவை வந்து கேட்குறத தான் நம்ம பார்க்குறோம். அது எதனால் கேட்குறாங்கன்னா, ஜெஃப்ரி வந்து உள்ளே வந்து தோப்பு காரணம் போட்டார் இல்லையா, அதை பற்றி டாஸ்கில். ஆமாம், அதை பற்றின டாக்காக தான் இருக்குது அந்த இடத்துல. அவர் வந்து முழுவதுமாக உட்கார்ந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதாவது தோப்பு காரணம் நீங்கள் இப்படி தான் போடணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே போடுறேன்னு தான் ஜெஃப்ரி பண்ணுவார். அதில் வந்து பவித்ராவோட தலையீடும் இருந்தது, அந்த இடத்துல கட்டாயப்படுத்தினது இருந்தது. ஒருத்தர் வந்து 100 தோப்பு கரணம் போடுறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தெரிந்திருந்தும் வந்து அது மாதிரி ஒரு, அதாவது இவர் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்ற வைத்தறிச்சல் பொறாமை அப்படிலாம் சாச்சனாக்கும் பவித்ராக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப இருக்குது. அது வன்மம் நிறைந்த சாச்சனா. ஆமா, அந்த பொண்ணு அதனால அப்படி பேசுறாங்க. அதை தான் விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துல எல்லாரும் அட்ரஸ் பண்றதை வச்சு கேட்குறாங்க. எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயம் நான் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் சார், அவங்க அப்பா பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி சொன்னதையும் உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்காகவும் பொதுவாக கேட்கணுன்றதுக்காக கேட்குறாரு போல இருக்குது. ப்ரொமோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போ மற்ற நேரத்தில் நீ சொன்னால் கேட்டுடுவியா அப்படின்னு சொல்கிறாருங்க. பார்ப்போம். இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒன் லைனில் கேட்குற மாதிரி, ஒரு சும்மா தட்டி கொடுத்து கேட்டு விட்டுட்டு போகிற மாதிரியா, இல்லை வச்சு செய்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மாதிரி தான் இப்போ கார்டனில் உட்காந்துட்டு பேசுவாங்க இவங்கெல்லாம். அந்த ஃப்ரீ டைமில் விஜய் சேதுபதி சார் பிரியாணி அது இதுன்னு அனுப்புவாருங்க. எல்லாருமே வச்சு மதியானம் நல்ல லஞ்சை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அந்த உண்ட மயக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஈவினிங் டைமில் உட்காந்து பேசுகிறாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்லணும், பிரியாணின்னும் போது சாச்சனா வந்து ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் வாங்கி வச்சு சாப்பிட்டதை வந்து நல்ல கேமரா வந்து காட்டுச்சு. ஒரு அவ வந்து வீகன் சொல்லி போய் சொன்னா, ப்ளஸ் வந்து சாப்பிடாத திடீர்னு வந்து ஒரு ஆங்ஸைட்டியில் சாப்பிட்றா, ஒரு இதுல சாப்பிட்றா அப்படின்லாம் வெளியில ட்ரால், அவங்க ஃபேமிலியில இருந்தெல்லாம் சில ட்ரால்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனா வந்து அதெல்லாம் போய் தாங்க. புதுசா சாப்பிட்றவங்க அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்கங்க. பிரியாணி வெறியர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த பொண்ணுங்க உள்ள உட்காந்துட்டு சாப்பிட்றா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டேரில் விளையாடும் போது ஜாக்லின் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிக்காத ஹவுஸ்மேட்ஸ் 3 பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்க கரெக்டாக சூப்பராக சொல்லுவாங்க. நாங்கள் அதை எதிர்பார்த்தோம், இவங்களாவது ஒன்று சொல்லுவாங்களா, ஏன்னா மற்றவங்கெல்லாம் விஜய் சேதுபதிக்கு பயந்து தான் உள்ளே வந்து விளையாடல. இவ வந்து சாச்சனா வந்து கேமையே ஸ்பாயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பதிவிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஜாக்லின் வந்து அந்த விஷயத்தை அழகாக சொல்லிட்டாங்க. பிடிக்காதவங்கன்னு சொல்லும் போது சாச்சனாவை அவங்க சொன்னது சூப்பராக இருக்கு. சாச்சனா, அப்புறம் வந்து மஞ்சரி, அருண், இவங்க 3 பேரை சொல்லுவாங்க. சொன்னதுமே உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அதாவது ஏதோ சொல்லுவாங்க தில்லுக்கு துட்டா, அந்த மாதிரி பரவாயில்ல. ஜாக்லினுக்கும் ஒரு தில்லு வந்துருக்குதே, பாராட்டலாம். ஏன்னா அது கொஞ்சம் எப்படின்னா மேல் பூச்சி மாதிரி எல்லாருக்கும் குள்ளநெறி வேஷம் போட்டு சுற்றிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல சாஞ்சனாவை எதிர்த்து பேசுதுன்னா பரவாயில்ல. இதே இன்னொன்று என்னன்னா, சாஞ்சனாவுக்கு ரொம்ப திமிரு. ஏன்னா விஜய் சேதுபதி இருக்கிறாரு அந்த சப்போர்ட்டில். அது இல்லாமல் காலைல கூட ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, வந்து சாக்லேட் டாஸ்க்குன்னு. ஏன் கேட்குறீங்க, கிட்டத்தட்ட 27-30 எல்லாரும் நிறைய சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே வந்து நீ சாக்லேட் கூட அண்ணா அப்படின்னு கேட்ட அவ அலைச்சல் சாஞ்சனா தான் ரொம்ப ஓவரா இருக்குது. இன்னமும் பிக் பாஸ் வீடே வந்து விஜய் சேதுபதியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை தான் செய்யறாரு. அது இல்லாமல் இந்த மாதிரி என்ன நினச்சேன், விஜய் சேதுபதி தான் அந்த இதுக்கு ஓனர் மாதிரியும், இவங்க தான் ஓனரோட பொண்ணு மாதிரியும் தான் அந்த இடத்துல வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. மற்றவங்களும் அவளை எதுவுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் பவித்ரா மஞ்சரிலாம் பார்த்தீங்கன்னா கோவம் முன்னாடி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவங்களால வெளிப்படுத்திக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சார் தான். அவர் வந்து இதில் ஹோஸ்டாக இருக்கிறாருன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக நடந்துக்கணும். அப்படி ஈக்குவலாக ஒருத்தரால் நடந்துக்க முடியல, சரியான நியாயத்தை ஒழுங்காக சொல்ல முடியல, பார்ஷியாலிட்டி அந்த இடத்துல பார்க்க வேண்டி வருதுன்னா அவர் அந்த பதவியிலிருந்து தள்ளி வெளியில் வந்துடணுங்க. அதுதான் நல்ல மனிதருக்கு அழகு. ஸோ இந்த வாரம் இப்போ இன்னைக்கு எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா சாஞ்சனாவை அதோடு விடுறாரா, இல்லை வெளுத்து வாங்குறாரா, இல்லை அவள் எவிக்ட் ஆகுறாளா, இல்லை அதுக்கு அடுத்தது இவளுக்கு பதில் வேறு யார் ஆகுறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.